السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وآله وسلم: لتأمرن بالمعروف ولتنهون عن المنكر أو ليوشكن الله أن يبعث عليكم عذابا من عنده ثم تدعونه فلا يستجاب لكم أو كما قال صلى الله عليه وآله وسلم. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வம்மன வாலஹு எங்களோட வச்சிருக்கிற அன்பு, இரக்கம், பாசம், கருணையின் காரணமாக சுபகுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோட தொழுதற்கு பின்னால இந்த இடத்துல அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய இடத்துல கொஞ்சம் பேருக்கு அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபீ ஜமாஅ ஃபகஅன்னமா காம அல்லைல குல்லஹ். யார் சுபகுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோட தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறானோ, முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்து தருவானாக. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுபகுடைய அஸான் சொல்லப்பட்டுச்சு. ஹய்ய அலஸ் ஸலாஹ், மக்களே தொழுகையின் பக்கம் விரைந்து வாங்க. ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் விரைந்து வாங்க. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், நீங்கள் தூங்குற தூக்கத்தை விட அல்லாஹ் அழைக்கிற தொழுகை சிறந்தது என்று பல இடத்துல முழு நாட்டிலையும் உலகத்திலையும் அந்தந்த நேரத்துக்கு அதான் சொல்லப்படுது. ஆனால் அல்லாஹ் தஆலா எத்தனையோ பேரை அந்த அதானுக்கு காதுக்கு சத்தத்தை எத்த வைக்காம இருக்கிற நேரத்தில் எத்தனையோ பேருடைய காதுக்கு அந்த அதான் கேட்டும் வீட்டிலே தொழுதுட்டு தூங்குறாங்க. பலர்கள் எழுந்தி கதா தொழுகிறது தான் அவரோட வளமை. இப்படி எல்லாம் இருக்கிற நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு என்னோட உங்களோட அன்பு, இரக்கம், பாசம் அல்லாஹ் நேர காலத்தோட மஸ்ஜிதுக்கு எடுத்து இஅ்திகாஃபோட இரவுடைய நேரத்தை கழிக்க வச்சு இமாம் ஜமாத்தோட தொலை வச்சானே, இது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் எனக்கு மூலம் செஞ்ச பெரிய ஒரு அருள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் மீது நலவ நாடினா அவருக்கு நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். وَلَوْ عَلِمَ اللَّهُ فِيهِمْ خَيْرًا لَأَسْمَعَهُم, யார் மீது நலவ நாடுறானோ நல்ல வார்த்தைகளை காதில் கேட்கிற சந்தர்ப்பத்தை கொடுப்பான். துஃபைல் இப்னு அம்ர் தௌஸி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்ற முன்னால அவர் அந்த காலத்தில் வாழ்ந்த பெரிய ஒரு கவிஞர். அவர் காதில் பஞ்ச போட்டுட்டு வாரார். முஹம்மதன் ஒருத்தர் வந்திருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் குர்ஆனை ஓதி காட்டாராம். மக்கள் அவர் பக்கம் அழைக்கிறாராம். காதில் பஞ்சை போட்டுக்கொண்டு வருகிறார். அல்லாஹ் ஹிதாயத்தை முடிவு செய்கிறான். அன்பானவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. எந்த அளவுக்கு அவங்களோட தௌசுடைய கோத்திரமே இஸ்லாத்துக்குள்ள வராங்க. அங்கிருந்து உருவாக்கப்பட்டவர் தான் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இன்றைக்கு அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஹதீஸ்கள் 5834 ஹதீஸ் ரசூலுல்லாஹோட இருந்த வெறுமனே 3-4 வருடத்துக்குள்ளாக உருவாக்கினார். அல்லாஹ் ஹிதாயத்தை முடிவு செஞ்சா அது காதில் இல்லை, எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அல்லாஹ் முடிவு செய்யலையா, எவ்வளோ நலவுகள் காதுக்கு கேட்டாலும் கல்வி உள்வாங்கிறதுக்கு நிறைய பேருக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டாங்க. ஏன்? ஹிதாயத்தை அல்லாஹ் துறக்கலையா, ஹிதாயத்துடைய பாபு அல்லாஹ் துறக்கலையா. அது எவ்வளவுதான் முன்னால் உட்கார்ந்தாலும் அன்பானவர்களே, அல்லாஹ் நாடல்லையா கிடைக்காது. இதுதான் சுருக்கம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி பேசுறது நிறைய விரும்புகிறான். குர்ஆன்ல சொல்றான், நபியை பார்த்து, யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர். பொருத்தி கொண்டிருக்கக்கூடிய நபியே, நீங்க எழும்புங்க, மக்கள் மத்தியில் போய் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. யாரை பற்றி தெரியுமா பேசணும்? வரப்பக ஃபகப்பிர், உங்களோட ரப்புடைய பெருமையை பேசுங்க, ரப்பை பற்றி பேசுங்க. அன்பான சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான், நான் யார் தெரியுமா அடியானே? قُلْ أَعُوذُ بِرَبِّ النَّاسِ, மனிதர்களுடைய ரப்பு நான் தான். فَلْيَعْبُدُوا رَبَّ هَذَا الْبَيْتِ, கஅபாவுடைய ரப்பு நான் தான். إِنَّمَا أُمِرْتُ أَنْ أَعْبُدَ رَبَّ هَذِهِ الْبَلْدَةِ, மக்கா முக்கர்ரமாவுடைய ரப்பு நான் தான்.
ரப்புக்கும் ரப்பு ஆபாஇக்குமுல் அவ்வலீன். உங்களோட ரப்பு உங்களுக்கு முன்னால் உள்ள மூதாதையர்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் உள்ள ரப்பு நான் தான். இன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித். நீங்க வேறொருத்தரை தேடி போகாதீங்க, உங்களோட எல்லாரோட ரப்பும் நான் தான். குல் அகைரல்லாஹி அப்கி ரப்பா. நீங்க வேற கடவுளை தேடி போறீங்களா, வேற ரப்பை தேடி போறீங்களா? இல்ல, வஹுவ ரப்பு குல்லி ஷை. நான் தான் எல்லாத்துக்குரிய ரப்பு. மாணவர்களே, இன்னைக்கு கண்ணுக்கு முன்னால எவ்வளோ சிலை வணக்கங்கள், எவ்வளோ அந்நிய மக்களுடைய கலாச்சாரங்களை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் கண்ணால் காணாத ரப்ப, கண்ணால் காணாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹ்பத் கிடைக்காத சஹாபாக்களை, குர்ஆனை காணாத நாங்கள் நம்பி ஏதோ ஈமானோட வாழ பாக்கியம் நல்லா தந்தானே, பெரிய பாக்கியம். அந்நிய நாட்டில் மெஜாரிட்டி கண்ணுக்கு முன்னால் முருக்கத்தில், கண்ணுக்கு முன்னால் குஃப்ரில், ஷிர்கில். ஆனால் நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வாழ்கிறோமே, பெரிய பாக்கியம். ஏனென்றா இந்த தீனுடைய பாக்கியத்தை இன்னொரு தீனோட, இன்னொரு மார்க்கத்தோட கம்பேர் பண்ணி பார்க்குற நேரம், ஒப்பிட்டு பார்க்குற நேரம் தான் அல்லாஹ் எனக்கும் மூலம் தந்த பாக்கியம் விளங்கும். உதாரணமாக எடுத்துக்கொண்டா, எனக்கு கண்ணுக்கு முன்னால் இன்னைக்கு நசரானிகள் நிறைய வாழ்கிறாங்க, கிறிஸ்டியன் மக்கள் வாழ்கிறாங்க. அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரையும் கடவுளாக வச்சு வணங்குறாங்க. நாளை கியாமத் நாள்ல அல்லாஹ் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்பான், அன்த குல்த லின்னாஸ், ஈசா நீங்க மக்களுக்கு சொன்னீங்களா, இத்தகிதூனி வ உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ், உங்களையும் உங்களோட உம்மா மரியமையும் கடவுளாக எடுக்க சொல்லி என்ன எடுக்கவான்னு சொன்னீங்களா? அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? قال سبحانك، யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன். ما يكونني ان اقول ما ليس لي بحق، எனக்கு எது உரிமை இல்லையோ அதை நான் செய்யவே இல்லை. யா அல்லாஹ் எனக்கு எது உரிமை இல்லையோ அதை எனக்கு செய்ய முடியாது. இன் குல்து குல்துஹு ஃபகத் அலிம்த, நான் அந்த மக்களை பார்த்து என்ன என் உம்மா மரியம வணங்க சொல்லியிருந்தா ஃபகத் அலிம்த, அது எனக்கு தெரிஞ்சிருக்குமே. நான் அப்படி சொல்லலே. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி பிஹி அன் அஅ்புதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும். ஏன் ரப்பு உங்களோட ரப்பாகிய அந்த அல்லாஹ்வை வணங்குங்க, இதைத்தான் ரப்பாக நான் சொன்னேன், வேற ரெண்டும் சொல்லல. அன்பான சகோதரர்களே, குர்ஆன் பேசுது, ஹஜ்ரத் ஈசா சொல்ல போறாங்க கியாமத் அலைஹிஸ்ஸலாம், நான் என்ன வணங்க சொல்லி சொல்லல. ஆனா அந்த நசாராக்கள் என்ன சொல்றாங்க? வகாலத்தின் நசாரல் மஸீஹ் இப்னுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட மகன்ன்றாங்க. ஒரு கூட்டம் கடவுளாக வச்சு வணங்குறாங்க. எவ்வளோ பெரிய குஃப்ரில் இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் அநியாயத்தில் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் ரப்பு தந்த பெரிய ஒரு பாக்கியம், பெரிய ஒரு சந்தர்ப்பம். இந்த தீனுடைய பாக்கியம் இருக்குது, இதனுடைய பொறுமதி நாளைக்கு மௌத்துக்கு பின்னால் நான் விளங்கும். கயாமத்தினால காஃபிர்கள் சொல்லுவாங்களாம், ربما يود الذين كفروا لو كانوا مسلمين. எனக்கு வெறுமனே ஒரு கலிமா சொல்ற பாக்கியம் கிடைச்சிருக்கப்படாதா? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களோட இரக்கம் உள்ளவன், அன்புள்ளவன். நாங்கள் 5 கட்ட வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதனும் தாண்டி ஆகணும். ஆலமுல் அர்வாஹ்ல ஆரம்பிச்சுங்கிற பிரயாணம், தாயுடைய வயிற்றையும் தாண்டி துனியாவுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறோம். அடுத்தது பர்ஸகுடைய கபருடைய வாழ்க்கை, அதுக்கு பின்னால் மஹ்ஷர் மைதானம், அங்கே சுவர்க்கம் நரகம் என்ற இடம். இந்த 5 கட்டத்தையும் ஒவ்வொரு மனிதனும் சந்தித்தே ஆகணும். ஆனால் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்க, எங்கேயாவது ரப்பு இந்த துனியாவை தவிர அடுத்த 4 இடங்களையும் அமல் செய்யுமாறு கஷ்டப்படுத்தினானா, கட்டளைகளை போட்டு வாஜிபாக்கினானா? ஆலமுல் அர்வாஹ்ல இருந்தும் அப்படி இருந்த அந்த செய்தியே தெரியும். ஏதோ குர்ஆன் சொல்ல வைத்துதான் அங்கே எந்த கட்டளைகளை போட்டு அடியானை விக்ர் செய், தொழில் அமல் செய், எந்த கஷ்டமும் எல்லாம் படுத்தல, சும்மா இருந்துட்டு வந்தோம். தாயுடைய வயிற்றில் அந்த 10 மாத காலம் அன்பான சகோதரர்களை சும்மா இருந்துட்டு வந்தோம். அமலுக்கு எல்லாம் கஷ்டப்படுத்தல. இந்த துனியாட வாழ்க்கையில் மட்டும்தான் சட்டங்கள் கட்டளைகள். அப்படி சட்டங்கள் கட்டளைகள் மூலமா நாங்கள் நிறைய அமல் செய்கிறோம், நிறைய தொழுவோம், நிறைய குர்ஆன் ஓதுறோம், ஸலவாத் இஸ்திக்ஃபார் செய்யறனால அல்லாஹ்வோட அந்தஸ்து கூட போதா? இல்லை. அதையும் ஹதீஸுல் குத்ஸில் அல்லாஹ் சொல்றான், மா ஸாத ஃபீ முல்கி ஷைஆ, அடியானே நீங்க அமல் செஞ்சு நீங்க பெரிய பக்கா தாயாக அத்தா ரஜுலி வாஹிதின் மின்கும், நீங்க பெரிய தக்வாதாரியா மாற போறனால ஏண்ட தர்பார்ல ஏண்ட அந்தஸ்துல ஒன்றும் கூட போறல. அன்பான சகோதரர்களே, இந்த வார கட்டளைகள் அல்லாஹ்வோட ஓர்டர் நாங்க செய்யறனால எங்கட சொர்க்கத்தில் அந்தஸ்து கூடுமே தவிர அல்லாஹ்வோட அந்தஸ்து கூட போறல. அவன் எப்பயும் மதிப்புக்குரியவன், எப்பயும் உயர்மிக்கவன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
இந்த உலகத்தில் மட்டும்தான் ஏழை கொஞ்சம் கஷ்டங்கள் சட்டங்கள். நாளைக்கு மௌத்தானிகளுக்கு பின்னால் கூட கபரில் போனால் நான் ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் கூட சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. அல்லாஹ் வாய்ப்பு தரமாட்டான். அது அமலுக்கு கூலி தரக்கூடிய இடம். அமல் செஞ்சுட்டு அல்லாஹ் சொன்னபடி எப்படி வாழ்ந்தானோ அதுக்கு மலக்குமார்களை கொண்டு நடத்தி கொள்ள மலக்குமாரை கொண்டு அல்லாஹ் நடந்து கொள்ள போறோம் இடம் தான் அந்த இடமே தவிர அங்கே 2 ரக்காத்துக்கு சான்ஸ் இல்லை, ஒரு ஆயத்தை ஓதுறதுக்கு சான்ஸ் இல்லை, 5 ரூபா சதகா கொடுக்க சான்ஸ் இல்லை. எல்லாம் இங்க மட்டும்தான். அதனால தான் அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபரை தாண்டி போறாங்க. சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, மன் சாஹிபு ஹாதல் கபர், இந்த கபருக்குரிய உரியவர் யாரு? சஹாபாக்கள் சொன்னாங்க, ஃபுலான் யா ரசூலல்லாஹ், இன்னவன். நபி அவங்க சொன்னாங்க, ரக்அத்தான், 4 ரக்அத்னு சொல்லல, 4 ரக்அத்னு சொல்லல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கபரில் இருக்கிற மனிதனுக்கு ஆசை என்ன தெரியுமா? ரக்அத்தான் அஹப்பு மின் பகியத்தி துன்யாக்கும், இந்த முழு உலகத்தையும் விட ஓடி வந்து 2 ரக்அத் தொழுவது அவருக்கு பெரிய ஆசையாக இருக்கும். முழு உலகத்தை கொடுக்கிறத விட, அவருக்கு முழு சொத்து செல்வங்களை கொடுக்கிறத விட 2 ரக்அத். ஏன்? கபரில் போயிட்டு பார்த்துட்டார், மலக்குமார் எப்படி நடந்து கொண்ட முறையை பார்த்துட்டார், அமலுக்கு தான் கண்ணியம் என்றதை பார்த்துட்டார், பாவத்துக்கு அதாப் என்றதை பார்த்துட்டார். இப்போ அமலோட பொறுமதி இறங்குது. அதனால் நபி அவர் சொன்னாங்க, அவர் சொந்த மனைவியை பார்க்க ஓடி வர மாட்டார், சொந்த தொழிலை பார்க்க வர மாட்டார், அவருடைய சொத்து செல்வங்கள் பெருகிறார் இதை பார்க்க வர மாட்டார், ஓடி வந்து 2 ரக்காத் நிற்பதேன் பொறுமதி விளங்கிட்டு அமலோட பொறுமதி கபரில் கண்டுட்டார். ஆனால் அதுதான் அவருக்கு பொறுமதியாக இருக்கும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் எனக்கும் உங்களுக்கும் தந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம்தான் இந்த தாவத்துடைய உழைப்பு. எத்தனையோ மனிதர்களை புனிதனாக மாற்றிய உழைப்பு. இதோடு நாங்கள் எவ்வளவு தொடர்பு வச்சு மக்களை அழைப்பு கொடுத்து இந்த வேலையில் இருப்போமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எங்களோட வாழ்க்கையில் அவனோடு உள்ள பொறுப்பை, அல்லாஹோடு உள்ள தொடர்பை சீராக்குவான். இன்னும் வாழ்க்கையில் நாங்கள் முன்னுக்கு போகவே பின்னுக்கு போக மாட்டோம். இந்த உழைப்பை செய்கிற நேரத்தில் உலகத்துடைய விஷயங்களை வச்சு புத்தியை போட்டு பார்த்துக்கோம்டா மாற்றிக்கொள்வோம். செய்கிற நேரம் முழு உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் நபீல் செஞ்சு அல்லாஹ் தான் செய்கிறான், அல்லாஹ்வை கொண்டு தான் நடக்குது, இந்த நம்பிக்கையோடு நாங்கள் செஞ்சு அந்த இடத்தை அடைஞ்சிட்டோம்டா இதுதான் வாழ்க்கையில் பாக்கியம். அன்பான சகோதரர்களே, நபியுடைய காலத்தில் சில சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அப்பதான் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, குர்ஆன் பேசுகிற சம்பவத்தை, காலத்தில் அஅராபு ஆமன்னா, நாங்கள் ஈமான்தாரியா மாறிட்டோம்னு பேசினாங்க. குர்ஆன் சொல்லுது, நபியை பார்த்து சொன்னாங்க, நபி போய் சொல்லுங்க அந்த மக்கள் ஈமான்தாரின்னு சொல்றாங்க. குல்லன் துக்மினு வலகின் கூலு அஸ்லம்னா, நீங்க ஈமான்தாரியாக மாறல, முஃமினாக மாறல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லுங்க. ஏன்? வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், இன்னும் உங்களோட கல்புக்குள்ளால ஈமான் வரல. அன்பானவர்களே, நாங்கள் முஸ்லீமா வாழ்வோம், ஏதோ ஈமானுடைய சில விஷயங்களை செய்வோம், ஈமான் தாரியன்னு மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறோம். ஆனால் ஈமான் உள்ள ஒருத்தர் எப்படி 2 ரக்காத் தொழுது சாதிக்கிறாரோ, எப்படி துஆ கேட்டு சாதிக்கிறாரோ, அந்த சாதனை இங்கிருந்து பார்த்தா மிச்சம் பலகீனமாக இருக்கும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் மெழுகு தெரியல நெருப்பு தான் பத்துது. ஆனால் அந்த நெருப்பை வச்சு 1 கிலோ அரிசை வேக வைக்க முடியாது. அங்கேக்கும் நெருப்பு தேவை. ஆனால் மெழுகு தெருவுடைய நெருப்பின் மூலம் கெப்பாசிட்டி போதாது. சின்ன குப்பியில் தான் ஒரு பெட்ரோல் இருக்குது, அதை வச்சு ஒரு வாகனத்தை ஓட முடியாது. இது மாதிரி எங்கள்கிட்ட ஈமான் இருக்குதுன்னு சொல்கிறோம், ஆனால் சாதிக்க முடியாது. ஏன்? ஈமானுடைய தரத்தை கூட்டி கொண்டு போகிறோம் இல்லை, திடீரென ஒரு விஷயத்தில் மாற்றம் திரும்ப இறங்குவோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிச்சம் உம்மத்தை பற்றி கவலைப்படுவதும், தொழுகை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பாவத்தில் இருக்கிறாங்க, வட்டியோடு இருக்கிறாங்க, அல்லாஹ்வை கோபப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த கவலை வந்துட்டா ஈமானுடைய தரத்தில் முன்னேறிட்டு போவோம். ஏனென்றா பனு இஸ்ரவேல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஊரை அழைக்க சொல்லுமாறு சொன்ன நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாணவர் அந்த மலாயிக்காமாரோட வாராங்க. அழிக்க வார நேரத்தில் நல்ல ஒரு மனிதர் அமலில் இருக்கிறார். கண் சிமிட்டாலும் அமலோடு அல்லாஹ் சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறார். இவங்களுக்கு கவலை போயிட்டு அல்லாஹ் செய்தியை சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னான், அந்த மனிதரை கொண்டு ஊருடைய அழிவை ஆரம்பிக்க சொல்லேன். கண் சிமிட்டாலும் அல்லாஹ் இபாதத்தில் இருக்கிறார் தான். உம்மத்தை கவலையில் எடுக்கல, உம்மத் பாவத்தில் இருக்குது, முர்த்தத்தா மாறுறாங்க, தொழுகை இல்லாம மாறிக்கொண்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்வை கோபப்படுத்துறாங்க. இவர் இபாதத்தில் முன்னேறி போறார். அல்லாஹ் சொன்னான், அவரை கொண்டு அதாவ ஆரம்பி. ஆனால் அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் அப்படி வாழல்ல. நபியிட கவலை எந்த அளவு கண்டா,
அவசரமாக கடைசி 2 நிமிஷம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்பான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் பேசுது, நபி உங்க தனி சுயநலமாக வாழ்ந்துட்டு போகல. லஅல்லக பாஸிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். நபியே நாயகமே, இவங்க ஈமான் தாரியா மாறலைன்னு சொல்லி அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதனால நீங்க உங்களை மாய்த்து கொள்ள போறீங்களா? நபியும் அவ்வளோ கவலை. இப்பயும் முத்தவாசில் அஹ்சான் உம்மத்தை பற்றி கவலையோடு இருப்பாங்க. அன்பான சகோதரர்களே, நாங்களும் எங்களவுக்கு இந்த விஷயத்தில் கவலைப்பட்டு, ஏன்னா நாங்கள் உழைப்பு செய்கிறது இந்த 10-15 மக்களுக்குள்ளார எங்களோட உழைப்பு அந்நிய மக்கள் வரைக்கும் போகணும். இப்படி மௌத்தாகிட்டாங்கன்னா நாளைக்கு நிரந்தர காப்பிலாக மாறிடுவாங்க, நிரந்தர அதாவுக்குரியவங்களாக மாறிடுவாங்க. ஆணும் ஹதீஸும் பல எச்சரிக்கை செய்ய சொல்லியிருக்கிறேன். அதனால எங்களோட ஈமானுக்குள்ளால எங்களோட களிமா சொன்ன மக்களுக்குள்ளால எப்படி உழைப்பு செய்யறோமோ இதை மாதிரி அந்நிய மக்களுக்குள்ளாரையும் நான் உழைப்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். கடைசியா எனக்கும் உங்களுக்கு பொறுமதியாக இருக்கும் ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். அன்பான சகோதரர்களை, கிட்டத்தில் ஒரு இடத்துல இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அந்த பெண்ணிடத்துல அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்தப்படுது, தீனுடைய விஷயங்கள் படித்து கொடுக்கப்படுது. அந்த பெண் என்ன தெரியுமா சொல்றா? கண்ணால கண்ணீர் கொட்டுது. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களோட அல்லாஹ்வை எங்களுக்கு எப்படி தெரியுமா சொல்லி தரப்பட்டிருந்துச்சு? எங்களோட புத்தர் கௌத்த நாயகம், எங்களோட புத்தரோட அல்லாஹ்ன்ற ஒரு மனிதர் ஒரே காலத்தில் வாழ்ந்தார். இந்த மனிதர் வாழ்ந்த நேரத்தில் எங்களோட புத்தரும் அல்லாஹ் என்ற உங்களோட மனிதனும் அவங்களோட இப்படி இறைவனுடைய நம்புறவரும் ஒரு பிரயாணம் போனார். கவனமாக கேட்கணும் சகோதரர்களே, இன்னைக்கு அந்நிய மக்களுக்கு மத்தியில் நாங்கள் அல்லாஹ் பற்றி பேசுகிறோம், ஆனால் அவளுக்கு அல்லாஹ்ன்ற கன்செப்ட் மாறி கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் பெண் சொல்லி அழுகிறா, என்னண்டா எங்களோட புத்தரும் உங்களோட அல்லாஹ்ன்ற மனிதனும் பிரயாணம் போன நேரத்தில் தூக்கம் தலைப்பு வந்து 2 பேரும் சாஞ்சி கொள்றாங்க, தூங்குறாங்க. திடீரென்று எங்களோட புத்தர் எழுதி பார்த்தா உங்களோட அந்த அல்லாஹ்னு சொல்ற மனிதனை காணல. 2வது சும்மா வைத்திருக்கிறாரா? இல்லை, எங்களோட புத்தர்ல வச்சிருந்த பிரயாணத்துடைய எல்லாத்தையும் தூக்கிட்டு வைத்திருக்கிறார். இதை பார்த்து அந்த பிரயாணத்திலே இப்படி மோசடி செய்தார் என்று எங்களோட புத்தர் உங்களோட அல்லாஹ்ன்றவருக்கு லானத் செஞ்சார், நாசமா போ, பூமிக்குள்ள சுழிவாங்கப்படணும் என்று. இப்படி உங்களோட அல்லாஹ் சுழிவாங்கப்பட்டுதான். இதனால தான் முஸ்லீம்கள் இன்னைக்கு தலையை வைக்கிறாங்க சிறுவர்கள். எங்க சம்பவத்தை ஒப்பிட்டிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அன்பானவர்களே, அதனால நாங்கள் அல்லாஹ்னு மக்கள்கிட்ட சொல்றோம். அல்லாஹ் யார் என்று சொல்லணும். மோசமான நிலைமையில அவங்களுக்கு கேன்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தாலா எனக்கும் அவங்களுக்கும் எந்த பொறுமதியான தீன ஹக்கான இந்த தீன விலங்க சந்தர்ப்பத்தை தந்தானோ மௌத்து வரைக்கும் எங்களோட பின்னால் உள்ள எல்லா பரம்பரை சந்ததிகளுக்கும் இந்த தீனுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. அந்த அடிப்படையில் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். யார் யார் இந்த வருஷத்துடைய வக்து 4 மாதம் போகிறது தயாராகிறீங்க இன்ஷா சொல்லுங்களேன். அல்லாஹ் தாலா எல்லாரையும் கபூல் செய்வானாக. நேற்று நிறைய பேர் கொடுத்தீங்க, நிறைய பேர் ஆசையோடு இருப்பீங்க. அல்லாஹ் தாலா எல்லாருடைய தீனுடைய இந்த ஹித்மாத்துகளையும் கபூல் செஞ்சு மௌத்து வரைக்கும் சந்ததியாக இந்த காலுடைய பாதத்தை உலகத்திற்கும் அல்லாஹ் அலைஞ்சு செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. இதெல்லாம் பேச வைத்தானோ கேட்க வைத்தானோ மௌத்து வரைக்கும் எல்லாத்தோட இஸ்திகாமத்தோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்.